ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட்டில் ஹிப் நமக்கு டைட்டாக இருந்ததுன்னா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மணி பிளான் நமக்கு சீக்கிரமாக க்ரோ ஆகலையா, இந்த டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான க்யூட்டான ப்ராடக்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீன்ஸ் பேண்ட்டில் இந்த ஜிப் வந்து ரொம்பவே குட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டன் போட்டதுக்கப்புறமா அந்த ஜிப் மட்டும் நமக்கு தனியாக வந்து கழண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த கீயோட ரிங் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த ஜிப்பில் வந்து போட்டுக்கலாம். அந்த ஜிப் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பட்டன் போட்டதுக்கப்புறமா அந்த ஜிப் மட்டும் நமக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்து இந்த மாதிரி பட்டனில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பட்டன் எடுத்து நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஜிப் வந்து நமக்கு தனியாக தெரியவே தெரியாது. ஷர்ட்டெல்லாம் டக்கிங் பண்ணும்போது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கூட டிஷர்ட்டெல்லாம் போடும்போது அதை டக்கிங் பண்ணும்போது இது தனியாக தெரியும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஜீன்ஸ் போடும்போது அவங்க ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் நம்ம ஜீன்ஸோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், பட் ஹிப் சைஸ் ரொம்பவே டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் இந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதைய இந்த ஹோல்ஸில் வந்து நான் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்த பட்டன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல எலாஸ்டிக்காக இருக்கும். இதை டக்கிங் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகாது. மேலே வந்து நம்ம டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹிப் சைஸ் வந்து டைட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வளர்த்தும் போது ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து மணி பிளான்ட் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு விட்டுருவேன். அது கொஞ்ச நாளில் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஒரு 15 டேஸ் கழித்து நான் அந்த தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணி புதுசாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த தலைகளெல்லாம் ரொம்பவே வாடி போன மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே வடிச்சிட்டு புது தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து கொஞ்சமாவது இருந்தால் தான் நம்ம மணி பிளான்ட் வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். அதுக்கு நம்ம அந்த தண்ணியை வந்து பாதி மட்டும் ஊற்றிக்கிட்டு மீதி வந்து புது தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து தண்ணியை வடிச்சிட்டு புது தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். ஒரு அரை பாட்டிலுக்கு மட்டும் பழைய தண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் புது தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுலில் நான் எப்படி வந்து இந்த மணி பிளான்ட் போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்யூ. இந்த செடி நல்லா க்ரோ ஆகிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் பார்க்கலாம். நான் காஞ்ச இலைகள் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இலைகள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து எடுத்துட்டு அதை நம்ம மண்ணில் வளரக்கூடிய செடிகளுக்கும் ஊற்றலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா பாதி தண்ணி அந்த இலையோட தண்ணி ஊற்றிட்டு மீதி வந்து புது தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா நல்லா வளரும். அடுத்ததாக ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இது நான் மீஷோவில் 185க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நம்ம பேக்கோட ஜிப்பில் மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு சூப்பரான டம்ளர் வந்துட்டு நமக்கு வந்துடும். இது வந்து ஃபோல்டிங் டம்ளர். இது நல்லா காம்பேக்டாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்கக்கூடிய வீட்லலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே நான் இது வந்து வாங்கியிருந்தேன். வெளியில் நம்ம எங்கேயாவது போகும்போது நமக்கு டம்ளர் வந்து தேவைப்படும். இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இது நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லை. இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கணும் அப்படின்னா அவ்வளோதான், ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல. இது ரொம்பவே பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த ஃபோன் சார்ஜர்லாம் நம்ம கைப்பட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறின மாதிரி ஆயிரும். இது நம்ம தண்ணியிலையும் வாஷ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எந்த பேஸ்ட் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இதுதான் இருக்குது. நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வந்து நம்ம கையாலேயே வந்து தேய்ச்சி விடணும்.
நான் இந்த கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் நான் தேய்ச்சி காட்டுறேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து சார்ஜ் போடுவோம். எனக்கு அந்த இடத்துல ரொம்பவே வந்து ப்ரௌனாக இருந்தது. நம்ம கையால் தேய்ச்சி விடும்போதே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. என்கிட்ட ஒரு பழைய டிஷர்ட் வந்து ஒன்று இருந்தது. அதை வச்சு ஒரு பில்லோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம பக்கமாக பார்த்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ரெட் கலர் டிஷர்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பில்லோ வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரி ரெட் கலரில் இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட் பண்ணேன். லைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷர்ட்டில் அப்புறம் நைட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்லோ வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்த பில்லோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித மெஷின் ஊசி எதுவுமே இல்லாமல் நம்ம பில்லோ வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிஷர்ட்டை உள்பக்கத்தை வெளிப்புறமாக போட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த ஓரங்களெல்லாம் நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் மெஷினில் தான் வந்து தைச்சி காட்ட போகிறேன். நம்ம கையில் கூட ஊசியில் வந்து கோர்த்துக்கலாம். இந்த மெஷின் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே நிறையா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்காதவங்க இதனோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு டெடி பேர் வந்து வீட்டில் ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக இருந்தது. அதில் இருக்கிற அந்த பஞ்சு வந்து ரொம்பவே வேஸ்ட்டாக இருந்தது. அதை வச்சு நம்ம இந்த பில்லோக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெடி பேர் வந்து எடுத்தேன். இப்போ அந்த பஞ்சு எல்லாமே வந்து இந்த பில்லோக்குள்ளே வந்து போட்டுடலாம். இந்த பஞ்சு எல்லாமே போட்டுட்டு நம்ம சைடில் கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்ததில்ல. இந்த பக்கத்தில் இருக்கிற பில்லோ தான் நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ, செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வெளியில் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு பார்க்கு, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது அவங்க நிறைய இடங்களில் வந்து டச் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சும்மா வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாவது. அந்த மாதிரி டைமில் இதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டான சோப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதை நல்லா துருகி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த ஒயிட் பேப்பரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒயிட் பேப்பர் தான் வந்து எடுத்துக்கணும். பென்சிலெல்லாம் எழுதக்கூடிய அந்த பேப்பரில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை நல்லா பீஸாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டப்பாவில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது இதில் ஒரு பேப்பர் எடுத்து கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு நம்ம நல்லா ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு நுரை வரும். இதுக்கு நம்ம ஹேண்ட் சானிடைசரே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் நமக்கு சோப் வந்து வேஸ்ட் ஆகாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹேர் வந்து ஒரு மாதிரி கர்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஈரமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம போனி டெயில் போடும்போது ஒரு மாதிரி சுருங்கி இருக்கிறதுனால பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் காலையிலேயே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக கோம்பில் சீவிட்டு ஒரு பன் ஒன்று போட்டுக்கோங்க. ஃபுல் டே வந்துட்டு நம்ம அந்த கொண்டையோடு தான் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நமக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம போனி டெயில் இல்லை எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் போடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இது நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.